ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கோதுமை அல்வா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் கட்டியாகிறதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் இன்னும் 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா முந்திரியை செவக்க வறுத்தாச்சு. இப்போ வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே நெய் கூட இப்போ நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கும்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கலருக்கு வரத்தடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அந்த பதம் வரத்தடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா திக்காகிறத்தடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. போக போக நல்லா திக்னஸ் வரும். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிறதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான அல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.